guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லிட்டு எலுமிச்சை சேமியாவை காமிக்கிறேனே அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன கேட்டுக்கிறேன், உப்புமா பிடிக்காது சேமியா பிடிக்காது அப்படிங்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப குலையாமல் பொலன்னு சூப்பராக சுவையாக ஹெல்த்தியாக தாங்க நான் செஞ்சுருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். சேமியா பிடிக்காதவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க அந்த சேமியா பேக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சேஷே கொடுத்துருந்தாங்க. அதாவது மசாலா பேக்கெட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். டேஸ்ட் மேக்கரு நம்ம மேகி மசாலாங்கிற மாதிரி அனிலில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், அனில் பிராண்ட் ப்ரமோட்லாம் பண்ணலிங்க. எனக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் ப்ரமோட் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே நான் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். ஃப்ரீ டைம் இருக்கும்போது அந்த ரெசிபியும் நீங்கள் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பேனில் 2 to 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சேமியாவை போட்டு ஒரு 5 minutes மூடியெல்லாம் வேக வைக்க வேணாங்க. அப்படியே ஒரு 5 minutes நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு அதை ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன்னிங் டேப் வாட்டரில் நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு கீத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை புதினா இருந்தாலும் ஃப்ளேவருக்கு செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா நீட்ட வாக்கில் அரிஞ்சது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சது அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டே இருங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதில் ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயே உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மசாலா பேக்கெட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்மெல் தான் வந்தது எனக்கு. அதனால நான் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சேவையை நம்ம போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 minutesலேயே ரெடி ஆகிடும். இதையும் மூடி போட்டுலாம் வேக வைக்க வேணாம். சூப்பரான சுவையான ஹெல்த்தியான அனில் லெமன் சேமியா ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டி தயிரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் இது போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எதுவுமே வேணாம், ஒயிட் சுகர் வேணும்னா உங்களுக்கு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டு கொஞ்சோண்டு நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.